பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப குதூகலமாக சிரிக்கிறீங்களே. குதூகலம், கொண்டாட்டம் எப்போவுமே அப்பாவோட சமூகத்தில். அப்படி தானே? இல்லை அப்படி தானே? ஆமென். இல்லையா? ஸோ நம்ம ஆண்டோடைய பிரசனத்தில் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்றதுக்காக தானே நம்ம கூடி வந்திருக்கோம். கரெக்டாக? இல்லை நம்ம கூடி வருமா? அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி அதுக்கு போ, இதுக்கு போ, ஐயோ அங்கெல்லாம் போனால் வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டோட பிரசனத்துக்கு எவ்வளோ பலவீனனாலும் சோர்வுனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடி வரோமா? பரவாயில்ல, வந்து நான் உட்காரேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒன்று அந்த சமூகத்தில் என்னை பலப்படுத்துகிற காரியம் எனக்கு கிடைக்குது அப்படின்றதுனால தானே நம்ம ஓடி வரோம். சரி, நம்ம இப்போ கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம அந்த வசனத்தோட நம்பிக்கையோடு நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம்ல 28 31 28 40 28 to 31 நான் படிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் படிங்க. அதை கேளுங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன் சொல்லலாமா? ஸோ கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குமா? புது பலன். இங்கிலீஷில் நல்லா இருந்தது, என்ன இருக்குன்னா your strength will grow, இல்லைனா you will become strong again. அப்போ ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருவேளை நீங்கள் காத்திருக்கலாம். நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் தான். ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எதுக்கு தெரியுமா அவர் காத்திருக்க பண்ணுறாராம்? காத்திருக்கிற விஷயம் கிடைச்ச அப்புறம் நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. காத்திருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பலனை காட்டிலும் காத்திருக்கிற நாட்களில் என்னுடைய பலன் க்ரோ ஆகுமா, வளருமா? காத்திருந்து உங்களுக்கு பெற்றுக்கொண்ட காரியத்தை யோசிச்சு பாருங்க, நீங்கள் பலன் அடைந்திருப்பீங்க. ஸோ புது பலன் பெற்றுக்கொள்ள தான் ஆண்டவர் உங்களை அதிகமாக காத்திருக்க பண்ணுகிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய ஒரு மகிமையை பார்த்து என் இருதயம் வந்து சந்தோஷப்படுறதுக்கு தாங்கணும்ல. ஸோ ஹீ ஸ்ட்ரென்தனிங் மை ஹார்ட். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். எதுக்கு? காத்திருக்கிறல, சோர்ந்து போகாத. ஏன் தெரியுமா உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துகிறேன்? அதுக்கப்புறம் காத்திருக்கிற நன்மையை பார்க்கும்போது உன் ஹார்ட் தாங்கணும் அந்த சந்தோஷத்தை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலவங்க சந்தோஷம் தாங்காமல் அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை தாங்கிறதுக்கு தான் இதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை நமக்கு கொடுக்குறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். சொல்லும் போதே உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லு, சோர்ந்து போகாத, வெயிட் பண்ணுறேன்னு சோர்ந்து போகாத, நீ புது பலன் அடைஞ்சு கொண்டே இருக்கிற. உன் ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஓ மை சோல், டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். என்னோட ஆத்மாவே நீ கலங்காத, சோர்ந்துராதன்னு உங்கள் ஆத்மாவை தட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்களா? நீ புது பலன் அடைஞ்சிட்டே இருக்கிற நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பாடுவீங்களா எங்களோடு கூட கரங்களை தட்டி? நல்லா விசுவாசத்தோடு இருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். உற்சாகமா சொல்லுவீங்களா? புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார்.
நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவார். உற்சாகமா நீ சொல்லுவீங்களா? புதுபலன் சோர்வை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துட்டு உங்க ஆத்துமா கிட்ட சொல்லு, நீ ஏன் சோர்வடையணும்? ஆண்டவர் உன்னை புதுபலன் அடைய செய்கிறார். நாளுக்கு நாள் உன் பலன் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. அது ஒரு நாள் விளங்கும். எவ்வளவா உன்னை ஆண்டவர் பலப்படுத்தி இந்த நாட்கள் ஆண்டவரோட ஸ்திரப்படுத்தி இருக்காருன்னு ஒரு காலத்துல ஆண்டவர் அதை காண செய்வார். விசுவாசமா சொல்லுவீங்களா? புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நல்லா ஃப்ரீயா கையை தட்டி புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி கரங்களை ஏற்றிடுவார். உயர்த்தி சொல்லலாமா? புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். கரங்களை அசைத்து சொல்லலாமா? புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் ஆத்துமாவே, ஏன் அடைந்திடுவார். நீ கலங்குற? நீ ஏன் நீ திகைத்துக் கொண்டிருக்கிற? நீ புதுபலன் அடைகிற நாட்கள் அல்லவோ இது. சொல்லுவீங்களா? புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவார். கரங்களை நீ அசைத்து புதுபலன் எனக்கு ஏதோ ஒரு பலன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அறிவு கெட்டாத ஒரு பலன், unimaginable peace. அதுதான் காரணம். புதுபலன். புதுபலன் அடைந்திடுவார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் உற்சாகத்தினால நிரப்புறாரா? அதுதான் என் ஆத்துமா புதுபலன். நாளுக்கு நாள் ஸ்திரப்படுது. அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்து புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் கரங்களை அடைந்திடுவார். நல்லா அசைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். அந்த சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ புதுபலன் அடைகிற நாட்கள் இது. ஓ, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக்கொள். ஓ, புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துகிற நாட்கள் இது. You have to strengthen yourself. புதுபலன் அடைந்திடுவார். அதிகமாய் நீ பலப்படுகிற நாட்கள் இது. ஓ, இதோ அவர் புதிய காரியங்களை செய்கிற நாட்கள். ஓ, ரவண ஷதரவா. விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி நல்லா புதுபலன் ஆத்துமா பார்த்து சொல்லுங்க, நீ புதுபலன் அடைந்திடுவாய். ஓ, நீ காத்திருக்கிறது விருதா அல்ல. நாளுக்கு நாள் நீ ஸ்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஓ, ஜீசஸ் கர்த்தரின் பலன் அடையும். புதுபலன் அடைந்திடுவாய். Yes, Jesus. நீ புதுபலன் எங்களை பாடும்போதே அடைந்திடுவாய். உம்முடைய பலன். நீ ஓ, புதுபலன் மிகவும் எங்களை ஸ்திரப்படுத்துகிறதற்காக. ஓ, நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். கர்த்தரில் பலன் அடையும் அவர்ல பலன் அடையதான் நம்முடைய பாக்கியம். இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அது பாக்கியம் இல்லைங்க. அவருடைய பலன் என்னை ஸ்திரப்படுத்துதா, அதுதான் பாக்கியம். சீயோனுக்கு ஓ, நன்றி வருவாய். ஆண்டவரே. கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். நல்லா சொல்லலாமா? புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நல்லா சத்தமா புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ
நான் காத்திருக்கிறது தோல்வி அடைய இல்ல, பலன் அடைந்து நான் சுகந்தரித்து கொள்ளும்படியாக உயரே நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஒரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல் பலன் வெட்கப்பட்டு போனதில்லை. புது பலன் அடித்து கர்த்தருக்கு காத்திரு. நல்ல சத்தமா கர்த்தருக்கு காத்திருந்து. கர்த்தருக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. கழுகு போல் பலன் அடைந்து சும்மா இருக்கிற மாதிரி இருக்கா, உலகத்துக்கு தோட்டத்துக்கு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கா. Your inner person is getting strengthened. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படைகிற நாட்கள் இது. அது தெரியலையா உங்களுக்கு? சும்மா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சும்மாவே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? Your inner man is strengthened every day. உன்னுடைய உள்ளான மனிதன் அவன் நாளுக்கு நாள் அவன் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறானே. நன்றி ராஜா. நல்ல உற்சாகமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஜீசஸ், thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. யாருக்கெல்லாம் புது பலன் அடைந்த மாதிரி ஒரு உணர்வு, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா? இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எனவே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அருமையான ஊழியக்காரரை சாமுவேலை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் மூலமாக என்னோடு கூட பேசுவோன்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் தாமே நீர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தை வசனங்கள் ஆண்டவரே இடைப்படட்டும், பேசட்டும். நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும், தெய்வ கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமா? க்ளோரி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் பேச இந்த நாளில் என் மேலே அது சீட்டு விழுந்தபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் வாலிபர்களை பார்க்குறோம். வாலிபர்களைப் போல் நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க, அவங்களும் வாலிபர்கள் தான். ஆமேன், ஸ்தோத்திர. உற்சாகமாய் வந்து உங்களுக்கும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை பகுதியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்கென்று எழும்பத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் அமைக்கட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இவருடைய இருதயங்களில் நாங்கள் விதைக்கிறோம். இது 100 மடங்கு பலன் தந்து இவர்களை எழும்பச் செய்து உயரச் செய்து ஆசீர்வதியும். உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்கப்பா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கேமு, நல்ல ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த வார்த்தை பகுதியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாத்துலேயுமே வாலிபர்கள் தான் தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். வாலிபர்களை ஆமென் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு யூஸ் பண்ணுது, மனுஷங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, பிசாசு யூஸ் பண்ணுறான். இப்படி நிறைய விதத்தில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரும் நம்மளை யூஸ் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ எல்லாருக்குமே வயதாகுது. நம்முடைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வயதாகுது. இப்போ அடுத்த கட்டத்தில் யார் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் தான் அடுத்தது எடுத்து நடத்த போகிறீங்க. அமீன். அதுக்கு ஒரு ட்ரைனிங் செஷனாக கர்த்தர் அருமையான ஊழியக்காரரை தந்து அமேன் ஒரு ஃப்ரீடமை கர்த்தர் கொடுத்து அருமையாக இந்த யூத் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவர் ஆமேன் சொல்லலாமே. அப்போது ஸ்தோத்திரம். நம்ம பெரியவர்களாய் பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அமேன் ஸ்தோத்திரம். நம்மக்கிட்ட ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? திறமையா அல்லது வேற என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒரு வேர்டு இருக்குது, அவைலபிலிட்டி. சொல்லுங்களேன், அவைலபிலிட்டி. நான் கர்த்தருக்கு தேவை, எல்லாவற்றிலும் காட்டிலும் நான் தான் கர்த்தருக்கு தேவை. இந்த அவைலபிலிட்டியை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருப்போம் என்று சொன்னால் எந்த நேரத்திலையும், இப்போது சகோதரி சொன்னது போல் மனுஷகுமாரன் வருகிறதான நேரத்தை அமீன் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனால் நாம் ஆயத்தமாக அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அமேன் 7 தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அதே 7 நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அவைலபிலிட்டி. அல்லேலூயா. இந்த அவைலபிலிட்டி மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் எப்போ வேணாலும் கர்த்தர் எடுத்து நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு நபரனுடைய பெயரை குறிப்பிடப்படலை,
அந்த பெயர், அந்த நபருடைய, அந்த வாலிபனுடைய பெயரை குறிப்பிடப்படலை. ஆனால் அந்த வாலிபன் எவ்வனமாய் கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்தான் என்பதை இந்த நாளில் நாம் சுருக்கமாய் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாலிபர்கள் வாசிக்கணும். ஃபுல்லாகவே வாலிபர்கள் தான். 1 சாமுவேல் 14:1. நோக்கி ஆமென். போதும். அல்லேலூயா. இங்க ஒரு வாலிபனை பற்றி பார்க்கிறோம். இந்த வாலிபனுடைய பெயர் குறிப்பிடவே படல. அந்த வாலிபனுக்கு ஒரு பெயர் இருக்குது, என்னன்னா ஆயுததாரி. அவ்வளவுதான் அந்த பையனுக்கு, அந்த வாலிபனுக்கு பெயர். ஆமென். அந்த ஆயுததாரி வைத்து இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தார் என்பதை நம்ம கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தராலே பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுக்கு பெயர் குறிப்பிடப்படல வேதத்துல. ஆனா அவங்க மூலியமா கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இது நல்ல ஒரு நேரமா இருக்கிறபடினால கர்த்தர் இந்த நல்ல ஏஜில், இந்த நேரத்தில் நம்முடைய அவைலபிலிட்டியை ஆண்டவர்கிட்ட நாம் தெரிவித்தோம்னு சொன்னால், இந்த வாலிப வயதில் கூட உங்களை எடுத்து பயன்படுத்த தேவன் விருப்பமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், அசுசா ஸ்ட்ரீட்னுடைய எழுப்புதலை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல. அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் என்று சொல்லி நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவங்கள் அல்ல, 60 வயது அவங்களே ஆண்டவர் பயன்படுத்தினாரு. ஆனால் அந்த அசூசா ஸ்ட்ரீட்டினுடைய எழுப்புதலை யார் அதிகமாக ஆண்டவர் பயன்படுத்தினார்னு கேட்டால் சின்ன பிள்ளைகளை தான், டீன் ஏஜ் யூத் பிள்ளைகளை தான் ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தினார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான மிராக்கிள்ஸை வாலிப பிள்ளைங்க தான் செய்திருக்கிறாங்க. பாருங்கள், ஒருத்தன் வந்து திடீர்னு கை அப்படியே உடஞ்சிருக்கும். அதில் எங்கேயோ மாட்டியோ ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி அந்த சர்ச்சில் வெளியில் வந்து ஒரு பெரிய பில்லர் ஆஃப் ஃபயர் எரிஞ்சு கொண்டே இருக்குமா. அதை பார்த்துட்டு ஜனங்க வந்து ஓடி வருவாங்க அந்த சபைக்கு, இங்கே ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி வரும் பொழுது அங்கே யார் தெரியுமா? டாக்டரை போல் எல்லாரும் அப்படியே பிரசன்னத்திலேயே இருப்பாங்க. இந்த வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் கை உடஞ்சி வராங்களா, அவங்கள கூப்பிட்டு ஒன்றுமே இல்லை, கைகள் மேலே கையை வைத்து அப்படியே ஜெபிக்க தொடங்குவாங்க. தனித்தனியாக அந்தந்த இடத்துல ஜெபிக்க தொடங்கும் பொழுது அந்த கைகள் திரும்பவுமாக பழைய நிலைமைக்கு வர்றது அப்படியே கண்கூடாய் நடந்த சம்பவம் இது. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நடந்தது. இதெல்லாம் எப்படி ஆண்டவர் செய்வார்? வாலிபர்களுக்கெல்லாம் செய்வாரா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. என்னெல்லாம் கர்த்தர் அழைப்பாரா? என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா? பாருங்க, வேதத்தில் நிறைய பேருடைய பெயர் குறிப்பிடப்படலை, ஆனால் கர்த்தர் அவங்களை பயன்படுத்தினார். அது போல தான் இந்த ஆயுததாரியினுடைய பெயரை ஆண்டவர் குறிப்பிடலை, ஆனால் கர்த்தர் இந்த சிறியவனை, இந்த வாலிபனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் என்று இந்த அதிகாரம் சொல்லுது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். தன்னை குறித்து எல்லாரும் ஏதாவது பேசணும், அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? பேண்ட்டை கிழிச்சிக்கிறாங்க, நல்ல ஷர்ட்டை வந்து விகாரமாக போடுறாங்க, அழகு குத்திக்கொள்கிறாங்க, ஆண்களே குத்திக்கொள்கிறாங்க, நாக்கில் குத்திக்கொள்கிறாங்க, மூக்கில் குத்துறாங்க. ஏன்? என்னை இவங்க பார்க்கணும், என்னுடைய தெருவில் என்னென்ன என் பேரை சொன்னால் இது தெரியணும், இவன் தாண்டா இதுக்கு ஃபேமஸ்ஸு, என் தெருவில் என்னெல்லாம் இப்படி பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸுக்கு தன்னுடைய பெயர் புகழ் உண்டாகணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள், பெரிய காரியம்னா நம்மளால் வார்த்தையில் விவரித்து சொல்லவே முடியாது. உங்களை கொண்டு இந்த ஆதம்பாக்கம் முழுவதையுமா ரட்சிக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நினச்சா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னை கொண்டு இதெல்லாம் நடந்ததா? நினச்சி பார்க்க முடியாது தான் எழுப்புதலே, அப்படி தானே? நினச்சி பார்க்க முடியாத காரியங்களும் நடக்குது, இதுதான் எழுப்புதல். அப்போ அந்த எழுப்புதலை ஏன் மூலியமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் விரும்புவது எல்லாம் அவைலபிலிட்டி மாத்திரம்தான். உங்களுடைய அர்ப்பணிப்பு. எந்த டைமில் ஆண்டவரே நீங்கள் கூப்பிட்டாலும் நான் ரெடி அப்படின்னு நீங்கள் சொல்லி அவைலபிளாக உங்களுடைய ப்ரேயரில், ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீங்கள் சரியாக அந்த காரியத்தை நகர்த்தி கொண்டு போகும் பொழுது உங்களுடைய அவைலபிலிட்டி, ஓகே இந்த காரியத்தை செய்ய இந்த நபர், இந்த மகள் தகுதியானவங்க ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம அவைலபிளாக இருக்கணும். இந்த டைமும்
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அவைலபிலிட்டியை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். இந்த யோனத்தான் 2 பேர் போறாங்க. இந்த 2 பேரை வைத்து 2 பேர் தான், நீ நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் பாருங்க இங்க 2 பேரை வைத்து ஒரு பாளையத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவர். இந்த 2 பேர், ஒருத்தனுடைய பேர் யோனத்தான் போட்டிருக்குது, இன்னொருத்தன் பேர் ஆயுததாரி மட்டும்தான், அவன் பேர் குறிப்பிடப்படலை. ஆனால் அந்த ஆயுததாரனுடைய அவைலபிலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. யோனத்தான் ஒரு வார்த்தையை சொல்றான், ஒரு விசுவாச வார்த்தையை அந்த ஆயுததாரனுடைய இதயத்தில் விதைக்கிறான். விதைத்தவனுக்கும் இவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை பாருங்க. 14:6 நீங்கள் வாசிங்கன்னா, 1 சாமுவேல் 14:6. ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோனத்தான் சொல்றான், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார் ஆண்டவர். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார், உங்களுக்காகவும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாலிப பருவத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், முதல்ல என் கஷ்டத்தை முடிக்கட்டும், அதுக்கு பிறகு நான் ஆண்டவருக்காக நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. நமக்காக காரியம்னா சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோனத்தான் என்ன பண்றான், இந்த விசுவாச வார்த்தைகளை அந்த ஆயுததாரனுடைய இதயத்துல அவன் கொட்டுறான். அல்லேலூயா. இப்ப இதயத்துல கொட்ட ஆயுததாரி இப்ப என்ன சொல்றான்னு பார்த்தா 7ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. எப்பா அவன் என்ன தெரியுமா சொன்னான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. முன்னாடி ஒரு மலை இருக்கு, அந்த மலையெல்லாம் தாண்டி போய் தான் அந்த சத்துரு, ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இவங்க 2 பேர் போறாங்க. ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துருக்கொண்டு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு மாத்திரம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அப்படி கர்த்தர் மூலியமா ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி விருப்பத்தோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு என்ன பண்றாங்க, அவங்க போறாங்க. யோனத்தான் சொல்றான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாச வார்த்தைகளை நிரப்பி கொண்டு இந்த ஆயுததாரி இப்ப சொல்றான், உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, நானும் வரேன். அல்லேலூயா. என்ன நடக்கும், எது நடக்கும் எதுவுமே கேட்கல, எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அல்லது அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இல்லை. ஆயுததாரி உடனே சொல்லிட்டான், உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, நான் வரேன், உங்க கூடயே நான் நிற்கிறேன், நான் உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவைலபிலிட்டி அவன் தெரிவிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, அனனியாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவர் கேட்ட உடனேப்பா எனக்காக ஒரு காரியம் இருக்குது, அதை நீ செய்வியா, இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடக்குது, உன்னை தான் நான் பயன்படுத்த போறேன், வரியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க டக்குன்னு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அனனியா, அப்போஸ்தலர் 9:10 வாசிங்கன்னு சொன்னா, இதோ அடியேன் சொல்லிட்டு தன்னையே ஒப்பு கொடுத்துட்டான். சாமுவேலை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 3:10 இதோ அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே ஏதோ ஒன்று சொல்ல போறீங்க, ஆனால் நான் அவைலபிளா இருக்கிறேன்றத அவன் தெரிவிக்கிறான். பவுல் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 9:6 நீங்க வாசிங்கன்னு சொன்னா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதெல்லாம் இதுதான், இதோன்னு அடியேன், என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாது, என்ன விதமான நோக்கம், என்ன விதமான காரியங்களை என் மூலியமா செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் நான் அவைலபிளாக இருக்கிறேன் ஏசப்பா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், டாடி நான் அவைலபிளாக இருக்கிறேன், ஜீசஸ் நான் அவைலபிளாக இருக்கிறேன், என்னை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒருவேளை திறமை இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நான் எந்த அளவுக்கு நான் ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு நான் பரிசுத்தத்தில் இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துருங்க. அவைலபிளாக இருக்கிறீங்களா மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, உங்களை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே.
முதல் ஆண்டு கேட்குறது ஐ எம் ரெடி, ஐ எம் அவைலபிள். ஆண்டவர் இதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தையில் நான் அவைலபிளாக இருக்கிறேன்னா இதை பார்த்து மட்டும்தான் கர்த்தராலே செயல்பட முடியும், உங்களை கூப்பிட முடியும். இன்னைக்கு பாஸ்டர் என்னை கூப்பிட்டுருக்காரு. எப்படி கூப்பிட்டாரு? இன்னைக்கு ஒருவேளை நான் அவைலபிள் இல்லை, வேற எங்கேயோ நான் சர்வீஸில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்னை இங்கே கூப்பிட்ருக்க முடியாது. பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், நான் அவைலபிளாக இருக்கிறேன், நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், என்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்து இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும், உங்களையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அல்லது உங்கள் மூலியமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணும்னு சொன்னால் முதல் என்ன தேவைங்க? சத்தமாக சொல்லுங்களாமே, அவைலபிலிட்டி. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. சரி, இந்த அவைலபிள் இருக்கு. ஆனா சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது? 1 சாமுவேல் 13:22. 1 சாமுவேல் 13:22. யுத்த நாள் வந்தபோது பட்டயம் ஈட்டி யாருடைய கையில இல்ல, யோனத்தான் கையில மட்டும்தான் இருக்குது. அங்க இருக்கிற மொத்த கூட்டத்திலையுமே சவுல் கிட்ட, நல்லா யோசிங்க, சவுல் கிட்ட அப்புறம் யோனத்தான், இந்த 2 பேர்கிட்ட மட்டும்தான் பட்டயம் இருக்குது, மற்ற யாருக்கிட்டையுமே இல்லை. யோசிச்சு பாருங்க. யுத்தத்தில் என்ன தேவைங்க? யுத்தத்தில் என்ன தேவை? வெப்பன்ஸ் தான் தேவை, அப்படிதானே? அந்த வெப்பன்ஸ் யாருக்கிட்டையுமே இல்லை, இந்த ஆயுததாரிக்கிட்டையும் இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய வேளையில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்ப சூழ்நிலையே ஒரு மாதிரி இருக்கும், சாதகம் இல்லாமல் இருக்கும், நம்ம பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆமென். நாலாம் பயன்படுவனா என்ற ஒரு கேள்விகளை அடுக்கி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய சேனை நிற்குது, ஒரு பெலிஸ்திய சேனை நிற்குது. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆயுததாரியை யோனத்தானை கர்த்தர் அந்த பாளையத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, நமக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்புங்க. நான் எங்கே போனாலும் சரி, கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் போனாலும், என்னுடைய படிப்பில் போனாலும், எனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த வேர்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட கர்த்தர் இருப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருந்தாலே போதும், எல்லாத்துலேயும் பெரிய ஜெயத்தை நம்ம எடுக்கலாம். ஒரு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு, தேசத்துக்காக கூப்பிடுறாரு, ஏசாயாவை கூப்பிடுறாரு. சில பேருக்கெல்லாம் அழைப்பே கிடையாது. ஆமென். வேதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு நபர்களுக்கு, சில நபர்களுக்கு அழைப்பே கிடையாது. ஆனால் அங்கே நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு என்ன ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரா என்று அவைலபிலிட்டியை காமிச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, வா வா வா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார், வா மகளே, நீ வா, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ அவைலபிளாக இருக்கிறியா? சூழ்நிலையை பார்க்கல, நான் என்ன செய்ய போறேன்னெலாம் கேள்வி கேட்காம யார் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள எடுத்து பயன்படுத்த தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ரெய்னார்ட் போங்கே குறித்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தன்னுடைய வாலிப பருவத்தில் ஜெர்மன்ல இருந்து அவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் வரார். ஆண்டவருடைய அழைப்பு கேட்டு ஆண்டவர் அந்த பாரம் கொதிச்சு எழும்புது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நினச்சிருந்தா ஜெர்மனில் நல்ல ஒரு ஃபேமிலியில், நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலியில் வளர்ந்தவர் அவர் ரெய்னார்ட் போங்கே. அந்த ரெய்னார்ட் போங்கே அவ்வளோ நல்லா சாஃபிஸ்டிகேட்டடாக வளர்ந்தாலும் அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷனை கொடுக்குறார். எப்பா, நீ ஆப்பிரிக்கா போகணும். ஆப்பிரிக்கானா என்ன? இருண்ட தேசம், இருண்ட கண்டம் என்று சொல்கிறாங்க. அந்த கண்டத்தில் இவர் போகிறாரு. எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க, எல்லாம் மனுஷனுடைய கறியை சாப்பிடக்கூடியவங்க. யாருன்னா போவோமா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இதே போல் சூழ்நிலையை பார்க்கலாங்க. ஆனால் இவர் போகிறார். என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வாருப்பா. இந்த ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிட்டாரு. அங்கே யாருமே தெரியாது, என்ன செய்யறதுனே தெரியாது. ஆனால் போன மனுஷனுக்கு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும், அவங்க லாங்குவேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சுவிசேஷத்தை அறிவி அப்படின்னு சொல்கிறாரு. சார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இந்த நாட்டிலேயே நல்ல பிரபலமானவங்க யாருன்னா இருக்கிறாங்களா, இல்லது வேற யாராவது இருக்கிறாங்களான்னு தேடி பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு நல்ல ஒரு பெரிய சுவிசேஷகர், நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடியவர், அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நபரை ஃபோன் காலில் என்ன பண்ணுறாரு? புக் பண்ணுறாரு.
புக் பண்ண உடனே அவரும் ஓகே நான் ஒத்துக்கிறாரு, நான் வந்து அந்த சுவிசேஷ கூட்டத்தை நான் நடத்தி கொடுக்குறேன், நான் நிறைய பேர் நீங்கள் கேதர் ஆவாங்க, வாங்க பாஸ்டர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. திரும்ப வருது, அந்த நாட்கள் நெருங்குற நேரத்தில் திரும்ப வருது, ஃபோன் வருது. அடுத்த நாள் அங்கே மீட்டிங்னு சொன்னால் முந்தின நாள் ஃபோன் வருதான், என்னால் வர முடியாது, சில சூழ்நிலை காரணமாக என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெய்னார்ட் போங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே அப்பா என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சொன்னீங்க அதனால் நான் வந்துட்டேன், ஏதாவது நீங்கள் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நான் தான் தடை பண்ண அந்த பாஸ்டரை, இனி நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், இந்த ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உன்னை கொண்டு தான் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் நான் பயன்படுத்த போகிறேன், கெட் ரெடி அப்படின்னு சொன்னாராம். உடனே ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து பைபிளை படித்துட்டு அவர் போய் ஸ்டேஜில் ஏறினார். ஏறி பிரசங்கிக்கும் பொழுதே, நல்லா கவனிங்க, பிரசங்கிக்கும் பொழுதே பயம், ஒரு பக்கம் பதட்டம், எப்படி பிரசங்கிக்க போகிறோம் தெரியல, என்ன ஒன்றுமே தெரியல, இதுவரைக்கும் இந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்த நாள் முதற்கொண்டு பிரசங்கமே பண்ணது கிடையாது, இப்போ தான் நான் பண்ண போகிறேன், என்ன நடக்குமோ தெரியல அப்படின்றது இருந்தவருக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே மிராக்கிள்ஸ் ஆண்டவர் செய்தார். அந்த இடத்துல பெரிய பெரிய மிராக்கிள் செய்தார். கொத்து கொத்தா ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, பாவ உணர்வு அடைகிறாங்க. ஒரு பெரிய ஒரு 50,000 கூட்டத்தை ஒரு நாளில் அவர் சேர்த்து ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி அப்படியே அநேக சபைகளுக்குள்ளாக சேர்த்து கொண்டே வந்தார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நம்முடைய அவைலபிள் ஓகே, ரெண்டாவது நம்முடைய எவ்வளோ அர்ப்பணிக்கிறோன்றதை கர்த்தர் பார்க்கிறார் ஆண்டவர். அந்த அவைலபிலிட்டியில் நாம் எவ்வளோ அர்ப்பணிக்கிறோன்றதை கர்த்தர் பார்த்து சூழ்நிலையை பார்க்குறானா இல்லை வேற எதை பார்க்குறான்றதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலை இதெல்லாம் பார்க்காம யார் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள கர்த்தர் எடுத்து பயன்படுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்கள கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். யார் ஆண்டவர் பயன்படுத்துறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:27-28 வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவன் உலகத்தில் பலவீனர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அங்க பாத்தீங்களே, அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது திரும்ப நீங்க வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. யாரை திரும்ப ஆண்டவர் யூஸ் பண்றாரு? திறமையே இல்லாதவன், பைத்தியக்காரனா இருக்கிறவன். வேற யாரை யூஸ் பண்றாரு? ஒன்றுமே இல்லாதவன், ரெண்டாவது பலவீனமா இருக்கிறவன். இவனை ஆண்டவர் யூஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துட்டாரு. யாரெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும்? பலவீனமானவர்களை, பைத்தியங்களை, இதெல்லாம் ஆண்டவர் எடுக்கிறார். ஆண்டவர் பொறுக்கி எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பயங்கரமாய் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கூட்டத்துக்கு பிறகு கர்த்தர் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். எத்தனை பேர், எத்தனை வாலிபர்கள் இதில் ஒப்பு கொடுக்குறீங்க? கரங்களை உயர்த்தலாமே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் விசுவாசமா சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாலிப பருவமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாலிப மக, அந்த வாலிப மக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், பாலியாங்கிச்சோ அவருடைய சபையில் நல்ல ஒரு ஜெபிக்கிற மக, ஆண்டவரோடு நல்ல உறவு இருக்கிற ஒரு மக. அந்த மக என்ன பண்ணாங்க? நல்ல ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேளையில், சபையிலேயே ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஒரு இமை பொழுதில் கர்த்தர் அந்த மகளை எடுத்துக்கொண்டார். உடல் இங்கே தான் இருக்குது. அந்த மகளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எடுத்துட்டு ஸ்தோத்திரம், அந்த மகள் இறந்துட்டதாக எல்லாருமே நினச்சிட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன காரணம் தெரியாது. ஆனால் அந்த மகளை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஆண்டவர் நரகத்தை காமிச்சாராம். அந்த மகளுக்கு ஒரு திறமை இருந்தது. என்ன திறமை தெரியுமா? பெயிண்டிங் ஒர்க்கில் நல்லா கை தேர்ந்தவங்க. அந்த மகள் நல்லா பெயிண்ட் பண்ணுறவங்க, ஆர்டிஸ்ட் போல் நல்லா பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமையை தாளத்தை கொடுத்து வச்சுருந்தார். அப்போ அந்த மகளை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஆண்டவர் நரகத்தை காட்டினார். அந்த மகள் அந்த மகள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாளாம், இந்த மாதிரி, ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை காட்டாமல் எதுக்கு ஆண்டவர் நரகத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவள் பேசிக்கொண்டே இருக்கிறா. பின்னாடி ஜீசஸ் இருக்கிறாராம்.
அப்போ ஜீசஸ் இருக்கும் பொழுது திடீர்னு திரும்பி ஜீசஸை பார்க்கும் பொழுது அவர் அழுது கொண்டிருக்கிறத பார்க்குறாராம். இவ இந்த கேள்வி கேட்குறா, ஆனால் ஜீசஸ் அழுவுறாராம். இந்த அழுவு ஏண்டவரை நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, மகளே பாரு, இந்த நரகத்தில் ஒவ்வொருத்தனும் படுற வேதனை, எப்படிப்படியான வேதனைகளை இவன் படுறான் என்றதை நான் சுற்றி காட்டுறது நோக்கம் என்ன தெரியுமா? இதுக்காக இவங்களை நான் படைக்கவே இல்லை, இதுக்காக நான் இந்த படைக்கவே இல்லை. பிசாசுகளுக்காக வைக்கப்பட்ட இடத்துல என் உருவத்தில் என்னுடைய சொந்த சாயல்ல படைக்கப்பட்டதான மனுஷன் அங்கே போயிருக்கிறானே என்று சொல்லி அழுத பொழுது அந்த மகள் உடைக்கப்பட்டவளாக அந்த மகள் சொல்கிறா, ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே. அப்படியே நடக்குது அந்த விஷனில் மேலே நடந்துக்கிட்டு இருக்குது லைவாக. அப்போது நான் உங்களுக்காக என்ன ஆண்டவரே செய்யணும், ஏன் ஆண்டவர் அழுவுறீங்க, இனி நீங்கள் அழக்கூடாது ஆண்டவரே, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த சின்ன மகளுக்கு என்ன மாதிரியான அறிவு பாருங்கள். கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் இந்த திறமையை கொடுத்துருக்கிறேன்ல தெரியுமா, அந்த திறமையை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாராம். அவ்வளோதான். உடனே அந்த மகள் உடல் திரும்ப வந்தாச்சு. எல்லாரும் சுற்றி நின்று கொண்டு இருக்கிறாங்க. இல்லை நடந்த ஒரு சம்பவம் சுற்றி நின்று கொண்டு சர்ச்சில் நடக்குதுங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு நபரை டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு ஆண்டவர் பரலோகத்திட்ட காமிச்சிட்டு உங்கள் திறமையை யூஸ் பண்ணுன்னு சொல்லி விட்டார்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மகளுக்கும் அதே மாதிரி நடக்குது. வந்து திடீர்னு உயிர் பெற்று எழுமுன உடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. கிவ் மீ எ மைக் அப்படின்னு சொல்லி அந்த மைக் எடுத்து அந்த நரகத்தில் பார்த்த காரியங்களை இன்னும் சில நாட்களுக்குள்ள நான் அந்த ஆர்ட்டாக உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன். ஆண்டவர் இதை கொண்டு அநேக பேருக்கு ஆமென் இந்த சுவிசேஷத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே தத்ரூபமாக வரிய ஆரம்பிக்கிறா. ஆமென் இந்த நரகத்தில் எப்படிப்பட்டதான வேதனைகள் இருக்கும், ஆமென் எந்தெந்த மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் தத்ரூபமாக இருக்கு. அந்த ஆர்ட்டை பார்த்த நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்களாம். அந்த ஹார்ட்டை பார்த்த நிறைய பேருங்க, கொஞ்சம் நெஞ்ச பேர் கிடையாது, அத்தனை பேரும் அந்த ஆர்ட்டை பார்க்கும் பொழுதே சம்திங் இஸ் ஹேப்பனிங், எனக்குள்ள ஏதோ நடக்குது, நான் இதில் போகக்கூடாது, எனக்குள்ளாக இது ஏதோ நடக்குது. அவன் போய் தூங்க முடியல, வாலிபனுக்கால தூங்க முடியல, பெரியவங்களால தூங்க முடியல. அந்த ஹார்ட்டை பார்த்த நபர்களால் தூங்க முடியாமல் தங்களை பாஸ்டர் கிட்ட ஏதாவது எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்தி அநேக பேரை அந்த சபையில் சேர்க்க ஒரு சின்ன மகளை கர்த்தர் பயன்படுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மகள் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்கல, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த மாத்திரத்தை தான் கர்த்தர் அந்த மகளுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கே ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை யார் சொல்லி யார் என்னை உயர்த்துவா, இந்த திறமையை யார் என்னை முன்னெடுத்து நடத்துவாங்க, யார் என்னை உற்சாகப்படுத்த கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார், ஜீசஸ் இருக்கிறாரு. அவர் வைராக்கியமாக உங்களுக்காக செயல்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா? சூழ்நிலையை பார்க்காம, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒப்பு மாத்திரம் கொடுங்க, ஒப்பு கொடுங்க, மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சாமுவேல் 14:13 வாசிங்க. கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி. அந்த ஆயுததாரி பாருங்க, அவன் ஆயுததாரி. அவன் பின்னாலே ஏறினான். அவன் பின்னாலேயே ஏறான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். அல்லேலூயா. பாருங்க, யோனத்தான் போறான். எப்பா இந்த பாதையில் அவன் சொல்றான், நீ ஏறி வான்னு கர்த்தர் சொல்லிட்டா நீ ஒப்பு கொடுத்துட்டு ஏறி வந்துரு, உனக்காக தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். இந்த 2 பேர் தான் அந்த நம்ம யோசிப்போம், அந்த 2 பேரை வைத்து ஆண்டவர் என்னையா செய்ய போறாரு, அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய எதிரிங்களாம் இருக்கிறாங்க, பலத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, 2 பேரை வைத்து செய்ய முடியுமா? நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த வார்த்தையிலேருந்து ஆண்டவர் பின்வாங்கவே மாட்டார். பெருமையாக திரும்பாத அந்த வார்த்தை பலிபீடத்திலேருந்து வருதுல்ல இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைச்சி, ஆண்டவரே எனக்குள்ளே இந்த வார்த்தையை நான் கேட்க எனக்கு உதவி செய்கிறீங்க. ஏன் நான் கேட்குறேன், எதிர்ச்சியாக நான் கேட்குறேன் இல்லை, ஆண்டவரே என்னை நீங்கள் தெரிந்து கொண்டு என்னை கொண்டு வந்து இந்த சபையில் நிலைநாட்டி இந்த வார்த்தையை என்னை கேட்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ய போகுது போல. அல்லேலூயா.
அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் செய்வார். யோனத்தான் மேலே ஏறுறான், பின்னாடியே இவன் ஏறுகிறான். அல்லேலூயா. ஹிட்லருடைய ஸ்தோத்திரம் ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஹிட்லருடைய கிராண்ட் சக்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பேட்டி எடுப்பதற்காக ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. எப்பா நீ ஒரு இடத்துக்கு போகிற, ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிற, அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் வீழ்த்திட்டு நீ ஒரு பெரிய சக்ஸஸை யுத்தத்தில் நீ எடுக்கிறியே, யுத்தத்துக்கான ரகசியம் என்னையா அப்படின்னு கேட்கும் பொழுது, கவனிங்க, இவனுடைய யுத்தத்தினுடைய வாரில் நீ ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வராங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்திருக்கும் பொழுது ஹிட்லர் சொல்கிறாரு, ஹிட்லர் அப்படியா ரகசியமா, சரி நான் உங்களுக்கு டெமோ காட்ட நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிடுறாரு, ஒரு சோல்ஜரை கூப்பிடுறாரு. ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு, ஏய் சோல்ஜர் என்ன பண்ணு, போய் எகிரி குதி. பெரிய ஒரு மாடியில் உட்காந்துருக்குறாங்க. இந்த மாடியிலேருந்து எகிரி குதின்னு சொல்லும் பொழுது அவன் ஒன்றுமே கேட்கல. எகிரி குதி, அந்த கமாண்டு வந்துடுச்சு. அந்த கமாண்டு வந்த மாத்திரத்திலேயே ஓடி போய் எகிரி குதிச்சிட்டான். இவனுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்கி போயிடுச்சு. யாருக்கு? இந்த ரிப்போர்ட்டருக்கு. இன்னொருத்தனை கூப்பிடுறாரு அந்த தூரத்துலேருந்து, இங்கே வாப்பா நீயும் என்ன பண்ண எகிரி குதின்றார். இன்னொருத்தனை கூப்பிட்டு அவன் வந்தான், டக்குன்னு போய் அந்த மாடியிலேருந்து எகிரி குதிக்கிறான். ஒன்றுமே கேட்கல, அப்படியே குதிக்கிறான். இப்படி ஒரு 4-5 பேரை சொன்ன உடனே இந்த ரிப்போர்ட்டருக்கு அப்படியே வேர்த்து கொட்டி, எப்பா என்ன மாதிரி அந்த வார்த்தைக்கு, அந்த ஹிட்லருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த சோல்ஜர்ஸு எப்படி அடி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியத்தோடு, இதுதான் அவன் சக்ஸஸ். அங்கே போய் பார்த்தா ஹிட்லர் பெரிய என்ன பண்ணுறாரு, ஒரு வலையை அந்த இடத்துல கட்டி வைத்திருந்தார். அந்த வலையை கட்டி வைத்து கரெக்டாக சொல்லி விட்டார். இது இவனுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காகவே அவர் அதை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படியே சும்மா விட்டுற மாட்டாரு. ஒன்னே ஒன்று தான், அவர் வாயிலிருந்து வருகிற கமாண்டுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுறீங்க என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். யோனத்தான் சொல்றான், நான் ஏறி வான்னு சொல்லிட்டா ஏறி வந்துரு, வந்தா நமக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் பலிபீடத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்பா ஒப்பு கொடு, உன் காரியத்துக்கு இதுதான் சொல்யூஷனு, உன்னுடைய பிரச்சனை உன் குழப்பத்துக்கு இதுதான் சொல்யூஷனு ஆண்டவர் 2 முறை சொல்லலாம், 3 முறை சொல்லுவார். அப்போலாம் நிறைய பேரால் கேட்கவே முடியாது, ஒப்பு கொடுக்கவே மாட்டோம், ஆண்டருக்கு செவி சாய்க்கவே மாட்டோம். இந்த செவி சாய்க்காமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனையே வருது. அல்லேலூயா, அமேன், சோத்திரம். ட்ரெயின் ஹார்ன் அடிக்கிறாங்க, நிறைய பேர் தண்டவாளத்தில் சாகிறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த ஹார்ன் அடித்தோம் ஏதோ ஒரு காரியத்தில், ஃபோன்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்தில் இவர்கள் அட்டாச்சாக இருக்கிறதுனால தான், அதில் மூழ்கி போய் இருக்கிறதுனால தான் எவ்வளோ ஹார்ன் அடித்தாலும் கேட்காத மடிஞ்சு போகிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 14:15 வாசிச்சு பாருங்களேன். யோவான் 14:15. நீங்க என்கிட்ட அன்பா இருந்தா கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. If you love me, keep my commandments. அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ராமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. எல்லாம் வாலிபருங்க சொல்லணும், வாலிபருங்கள் தான் கை தூக்கணும். எத்தனை பேர் ஏசப்பாவை நேசிக்கிறீங்க? ஆமாம். அப்போது ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டாலே போதும், உனக்காக நான் ஒரு காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2:21 வாசிங்களேன். 1 பேதுரு 2:21. நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆமென். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மாதிரியை பின்வைத்துட்டு போயிட்டார் ஆண்டவர். பாருங்க, கொஞ்சம் கவனிங்களேன். ஆண்டவர் இந்த யோனத்தான் போல என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு மாதிரி, எப்பா ஏறி வான்னு சொன்னா என் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாரு, அதுதான் உனக்கு அடையாளமா ஸ்டெப்பா நான் வைத்திருக்கிறேன். அந்த ஸ்டெப்பு மேல நீ ஏறி வந்துகிட்டே இருந்தீன்னு சொன்னா நிச்சயமா உனக்காக நான் ஒரு காரியத்தை நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கேட்கிற நபர் யார் தெரியுமா? அவைலபிளா இருக்கிற நபரை ஆண்டவர் கேட்கிற, சூழ்நிலையை பார்க்காமல் தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற நபருக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3ஆவதாக அவருடைய கற்பனைகள் மேல நீங்க நடந்து வர, அம்மே அந்த கற்பனைகள் தான் ஒரு அடிச்சுவடை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்பா இந்த வழி இதுவே, இதுல நடவுங்க,
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில கற்பனைகளை வைத்திருக்கிறாரு. அதுல நீங்க நடந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான உயர்வு அங்கதான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் இப்படி நடந்துவான்னு சொல்றாரு பாருங்க, அங்கதான் உங்களுக்கான வே இருக்கும். நீங்க ஒரு சோதனையில இருப்பீங்க, அந்த சோதனையில தப்புறதுக்கான ஒரு வே ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதுதான் அந்த வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிக்கிட்டு வந்தாலே போதும், உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இங்க மெட்ரோ ரயில் முதல் தொடங்கும் பொழுது சென்னையில மெட்ரோ ரயில் தொடங்கும் பொழுது ஒரு வாலிபன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு பகுதிக்கு, அந்த மண்ணடி பகுதிக்கு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேர் தேவன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான். ஆனா ஆண்டவருக்கு அதிகமா இணைந்தே கொடுக்கல. ரொம்ப ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தார். அப்போ அந்த இடத்துல அந்த சென்ட்ரல் பகுதியில நாங்க எப்பவுமே சுவிசேஷம் சொல்லுவோம், ஏசப்பாவுடைய அந்த காஸ்பல் அதிகமா அறிவிச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் போவாரு, பார்த்துக்கிட்டு வருவாரு. எப்பவுமே இது நடக்கும், வீக்லி வைஸ் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. ஆனா ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கல. இந்த வார்த்தையில நிறைய முறை அவன் வந்திருக்குது, ஆண்டருக்காக நீ ஒப்பு கொடு, கர்த்தர் உனக்காக ஏதாவது செய்வாரு, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்றாரு, நீ வா மகனே, இப்படி எல்லாம் கூப்பிடுறதெல்லாம் கேட்டு 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 அமைதியா இருந்த. நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் தெரியும் தெரியல. அந்த இடத்துலயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த மண்ணடி ஆண்ட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அண்டர் கிரவுண்ட்ல நடந்தது. அந்த அண்டர் கிரவுண்ட்ல நடக்கும் பொழுது மரணத்துக்கும் இவருக்கும் 1 அடி தூரம். அந்த 1 அடி தூரத்துல ஸ்தோத்திரம், அந்த நேரத்துல திரும்ப அந்த சத்தம் கேட்டார் பாருங்க, ஒரு சத்தம். அந்த சத்தம் திரும்ப கேட்குதான், உன்னை நான் வான்னு சொன்னனே, இன்னும் வராம இருக்கிறியேன்னு சொல்லும் பொழுது அந்த குழியிலிருந்து எப்படி ஓடி வரணும்னு தெரியாம ஓடி வந்து தேடுறாரு மனுஷன். அப்போ ஒரு முறை அவர் சந்திக்கும் பொழுது சொல்லியிருந்தோம், பீச்சில் நாங்கள் எவ்ரி சண்டே நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சண்டே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தில் இணைந்து ஒரு 1 வீக் அவர் எங்கேயுமே போல, அப்படியே ஜெபம் பண்ணி அவர் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜர் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்னிலம் பகுதியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யாரை பயன்படுத்துவார்னு தெரியாது. நீங்க ஆண்டவருக்கு அவைலபிளா இருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 4வதாக 1 சாமுவேல் 14:15 வாசிங்க. ஆமென். வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயிற்று. தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட்டு போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தாங்க. பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. அது தேவனாலே உண்டான பயங்கரமா இருக்குது. அல்லேலூயா. 2 பேரு துவங்குறாங்க. ஒருத்தன் சொல்றான் அவைலபிளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. 2வது நாங்கள் யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது கையில் எந்த வெப்பன்ஸ் இல்லை. ஆனாலும் சூழ்நிலையை பார்க்காம தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் எனக்காக செய்வார், ஒரு காரியத்தை செய்வார்னு ஒப்பு கொடுத்தான். 3வது அவன் ஒரு கமாண்டை சொல்கிறான், எப்பா நீ இப்படி வந்தினா கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார், இதன்படி நீ கீழ்ப்படிந்து வந்தினா ஒரு காரியத்தை உனக்காக செய்வார்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த யோனத்தானுடைய வார்த்தையை கேட்டு அந்த கமாண்ட்மெண்ட் படி அவன் வந்தான், எல்லாவற்றையும் வெட்டி கொண்டே வந்தான். 4வதாக எதையும் எதிர்பார்க்காம விசுவாசத்தோடு அவன் வந்தான் பாருங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அந்த பாளையத்தில் தேவனாலே ஒரு பெரிய பயங்கரம் உண்டாச்சான். அல்லேலூயா. இந்த 2 பேர் மூலியமா தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. சவுலும் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்க்குறாங்க, யாருப்பா இந்த பயங்கரத்தை பண்ணுது, யாரால இந்த பயங்கரம் உண்டாச்சு? அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த யோனத்தான ஆயுததாரி இந்த 2 பேர் அங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை இஸ்ரவேலுக்காக செய்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறத்தக்கதாக கர்த்தர் இந்த 2 பேரை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த ஆயுததாரிக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி போக போகிறோம், ஒரு யுத்தம் நடக்குது, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், எதுவுமே தெரியாது. அவன் விசுவாசத்தில் போனாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் எழும்ப போகிறீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? விசுவாசம்னா என்ன தெரியுமா? வார்த்தையை அப்படியே நம்பணும், ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இந்த விதையை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு விதையை உங்கள் கையில் கொடுக்குறாங்க, ஒரு ஆப்பிள் சீடாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த விதையாக இருக்கட்டும், அதை போய் விதைச்சிட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் விதைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? அது வளருதா இல்லையான்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்?
என்ன பண்ணணும்? என்னப்பா? தண்ணி ஊற்றணும். அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். என்னங்க? பாதுகாக்கணும். அப்புறம் பராமரிக்கணும். வேற நிறைய இருக்குது. சொல்றீங்க, எனக்கு கேட்கல. பாருங்க, சேதப்படுத்தாம பார்க்கணும். முளைக்குதானே பார்க்கணும். சரி, ஓகே. நோண்டி பார்க்கணும்னு எதனா சொன்னாங்களா? நோண்டி பார்த்தா என்ன ஆகும்? அவ்வளோதான். காத்து இருந்தாலே போதும், அது எப்போ வளருதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் நம்ம நோண்டி பார்த்தா அமேன் சோத்திரம் ஒன்றுமில்லாமல் ஆயிடும். இது போல தான் விசுவாசமும். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசுவாச வார்த்தை கொடுத்துருக்கிறேப்பா, உனக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நீ ஒப்புக்கொடு, நீ அவைலபிளாக இரு. சூழ்நிலையை பார்க்காத, நீ கர்த்தருக்காக நீ எழும்பு, உங்ககிட்ட இருக்கிற திறமையை வைத்துக்கொண்டு நீ எழும்பு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த விசுவாச வார்த்தையை நமக்குள்ள போட்டுக்கொண்டு ஜெபிக்கணுமே தவிர ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. விசுவாசம் என்றது நம்பணும், வார்த்தையை அப்படியே நம்பணும். ஹிட்லர் சொன்னார் பாருங்க, குதிரானா குதிச்சிடணும், அங்கே ஏதோ ஒன்று நடக்கும். அந்த அற்புதத்தை அங்கே வைத்திருப்பார் ஆண்டவர். ஆனால் கர்த்தர் சொல்கிறத நம்ம செய்ய ஆரம்பித்துட்டோம், ஒரு ஸ்டெப்பை நீ எடுத்து வச்சுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மீதி ஸ்டெப்புலாம் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி கொண்டே இருப்பார். நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராமேன்னு சொல்லலாமே. பாருங்க, ஆண்டவர் 25வது வயதில் கர்த்தர் என்னை பிடிச்சாரு. அமேன் ஸ்தோத்திரம். எனக்கு எப்படின்னே தெரியாது, ஆண்டவர் என்னை எதற்காக கூப்பிட்றாருன்னு தெரியாது. என்னுடைய வேலைலாம் என்ன தெரியுமா? படித்து நல்ல ஒரு பெரிய ரேங்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆசைப்பட்டேன். ஆனால் சிவில் இன்ஜினியராக படித்தேன். ஆனால் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு என்னுடைய லைஃபு. ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுற பொறுப்பில் ஆண்டவர் இப்போ எழுப்பி இருக்கிறாரு. சோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பிடெக் வரைக்கும் என்னை ஏன் படிக்க வைக்கணும், ஏன் இப்படிலாம் இருக்கணும்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கிறேன். இதெல்லாம் பண்ணாமல் அப்போவே நான் ஆண்டவர் கூப்பிட்டுருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் பிற்காலத்தில் ஒரு பெரிய சாட்சியாய் உங்கள் முன்னாடி நிறுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான்றதை நான் விசுவாசித்தேன். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய நேரத்தில் நான் என்னால் ஒப்பு கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்லுவார். போய் தெருவில் உள்ள ஒரு ஷைனஸாக இருக்கிறவன் நான், ரொம்ப ஷை. யாருன்னா சொந்தக்காரங்க வந்தாங்களே அவங்ககிட்ட பேச மாட்டேன். அப்படியே சோத்திரம் சொல்லுப்பா அப்படின்வாங்க, அப்படியே ஓரமாக போயிடுவேன் சோத்திரம் சொல்லாமையே. அப்படி சொல்லிகிட்டே அப்படியே போயிடுவேன். இவ்வளோ ஷைனஸாக இருந்தவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன்னா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஷைனஸாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்குன்னா, தெருவில் நின்று நீ கத்தணும்டா அப்படின்றாரு. என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெருவில் நின்று நீ கத்த போற அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. உள்ளதான் இருக்கிறேன். ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் வர்றாரு, என் மேலே கையை போட்டுக்கிட்டு வெளியே போகிறாரு. எங்கள் சர்ச்சில் வெளியே போயிட்டு நின்று, எப்பா நீ கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சொல்கிறாரு, இந்த ரோடில் எத்தனை பேர் போனாங்கன்றதை கவுண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியம், பாஸ்டர் நீங்கள் ஒரு வேளை முன்னாடி சொல்லியிருந்தா நான் எத்தனை பேர் என்னால் முடிஞ்சு ஒரு சில பேரை ஒரு கவுண்ட்டை நான் கொடுத்துருப்பேன். திடீர்னு இப்படி கேட்டால் எப்படி பாஸ்டர்னு சொல்லும் பொழுது அவர் பாஸ்டர் சொன்னார், உள்ளே இருக்கிற 100 பேருக்காக உன்னை அழைக்கலை, வெளியில் இருக்கிற லட்சங்களுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்ததுலேருந்து என்னால் தூங்க முடியல. போய் எங்கேயாவது ஜெபிக்கிறேன், பார்க்கில் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் பொழுதுலாம் அலை மட்டும் தான் வரும். நான் என்னன்னு தெரியல, எதிர்காலமே எனக்கு தெரியாமல் இருக்குது ஆண்டவரே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஐயாவோட இணைக்கிறாரு, ஏசுதாஸ் ஐயாவோட. ஏசுதாஸ் ஐயா ஃபஸ்ட்டு நாளே தொடங்கிடுவார். கையை மேலே போட்டுட்டு ஐயா சொல்கிறாரு, பேசுங்க தம்பி அப்படின்றாரு. என்ன பேசுறது, எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன், சபையில் இப்போ பேசுகிறேன். சபையில் பேசுறதுக்கும் வெளியே பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போது பேசுங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா, தயவு செய்து என்னை விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது பேசுங்க, நான் கூட வேணால் ட்ராக்ஸ் வேணால் கொடுக்குறேன் ஐயா. இப்படி தான் ஆரம்பித்தேன் நான். ஐயா சொன்னார், இல்லை நீ பேசுவ தம்பி, நான் பேசுகிறத நீ பேசு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்படியே பேச 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 இப்போ என்ன பண்ணிவிடுவார் தெரியுமா? ஐயா என்ன பண்ணுவார், ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுவார், தம்பி பார்க் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் இருங்க, காஸ்பல் பேசிக்கிட்டு இருங்க, நான் அதோ வந்துடுறேன் அப்படின்வார். பக்கத்தில் தான் இருக்கிறேன், வந்துடுறேன் அப்படின்வார். ஐயா வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் என்ன யோசிப்பேன், ஐயா இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம காஸ்பல் பேசிக்கிட்டே இருக்கலான்ட்டு
பேசுவேன் 1/2 மணி நேரம் சென்ட்ரலில் நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா ஒரு பைத்தியம் தனியாக பேசிக்கிட்டு இருக்குதே. சில பேர் கேட்பாங்க, சில பேர் அல்லோலியான்னுவாங்க, சில பேர் சோத்திர ஆண்டவரேன்னு கத்திட்டு போவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. கண்ணை மூட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். முதல்ல அப்படியே அந்த ஸ்டார்டிங்கில் அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ ஐயா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு போல இருக்குது அப்படின்ட்டு. இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இப்படியே ஆண்டவர் பேச வைத்து அதில் அப்படியே அந்த ஃபீல்டில் கர்த்தர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுத்து அந்த பயம், அந்த வெட்கம், அந்த மானம் என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் ரிமூவ் பண்ணார். ரிமூவ் பண்ணி கர்த்தர் அப்படியே நம்மளை உருவாக்கி ஒன் பை ஒன்னா ஆண்டவர் உருவாக்கி இன்னைக்கு சபைகளில் ஆண்டவர் பேச வைக்கிறார், கூட்டங்களில் பேச வைக்கிறார். நான் யோசிப்பேன், காஸ்பல் மீட்டிங்ஸ் திடீர்னு அழைப்புகள் வரும். காஸ்பல் மீட்டிங்ஸ் வெளி கூட்டத்தில் வந்து திடீர்னு பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓ இதுக்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு தனியாக சென்டரில் பேச வைத்தார் போல இருக்கு, பைத்தியத்துக்கு வந்த வாழ்விடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் பேசுவேன். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் இந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஐயோ இதெல்லாம் நான் செய்ய முடியாதா, என்னை கொண்டா இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு யோசனைலாம் வரும். ஆனால் அதெல்லாம் வைத்துக்கொண்டு, அந்த சந்தேகத்தை வைத்துக்கொண்டு, அந்த தளர்ச்சியை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு இருக்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் கேட்கறதெல்லாம் ஃபெய்த்து தான். ஃபெய்த்தோட வந்துரு, நான் உனக்கு பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அல்லேலூயா. ஃபெய்த்து பார்க்காததை பார்க்கறது தான் விசுவாசமே. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார், அதை தான் நம்முடைய கண்களில் பார்க்கணும். ஆண்டவர் இதெல்லாம் செய்ய போறாரு. அல்லேலூயா. இதை நீங்க பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு வாலிப மகளுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். வெள்ளவேடு பகுதியில், பூந்தமல்லி அடுத்த வெள்ளவேடு பகுதியில் ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகள் சோத்திரம் எக்மோர் ஸ்டேஷனில் காஸ்பல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மகள் வந்து தயங்கி வந்து, அண்ணே எனக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜ் படிக்கிறாங்க. எனக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? நாங்கள் காஸ்பல் சொல்கிறதுனால கவனிக்கல. சரி தாங்கம்மான்னு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்து படிச்சுட்டு திடீர்னு கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க. அண்ணே இது என்ன இப்படி இருக்கு, ஏசப்பா என்னோடையே பேசுகிற மாதிரியே இருக்கண்ணே, இது எப்படிண்ணே இது? நிச்சயமாக ஒரு நபர் என் முன்னாடி நின்று பேசினா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது இதை படித்த உடனே அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லி அவர் பண்ணும் பொழுது, நான் ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருக்கிறேன், 2வது தமிழ் மீடியத்தில் படித்த மக. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னை கொண்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற காலேஜில் சேர்த்து விட்டுட்டாங்க. எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரில. உண்மையாக இந்த ஃபர்ஸ்ட் இயரை நான் முடிப்பேனா எனக்கு தெரியல. பயத்திலே எனக்கு எதனா ஆகிடும் போல இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழ தொடங்கினாங்க. நான் சொன்னேன், எனக்கு வேற என்ன உங்களுக்கு சொல்கிறதுனே தெரியல. சரி ஏசப்பா உனக்காக ஏதாவது செய்வாருமா, பெரிய காரியம் செய்வார். என்ன பண்ணு, மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைல் ஆன் பண்ணு, ப்ளே ஸ்டோர் எடுன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் தமிழ் பைபிளை என்ன பண்ணேன், அந்த மகளுக்கு நான் காட்டி கொடுத்தேன். அந்த மகளுக்கு காட்டி கொடுத்து, இதை என்ன பண்ணு, டெய்லி நீ படிக்கணும், டெய்லி ஒரு 2 அதிகாரம் 5 அதிகாரமாவது நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் என்னுடைய நம்பரை கொடுத்துட்டு ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மகள் எனக்கு கால் பண்ணும்போது அல்லது மெசேஜ் பண்ணும்போது தமிழில் நம்ம இங்கிலீஷ்லேயே தமிழில் எழுதுவோம் இல்லைங்களா, தமிழில் நம்ம ஆமாம் போங்க எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அண்ணா இந்த மாதிரி ஒரு டவுட்ண்ணே, இது எப்படி ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி தமிழில் தான் தன்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெபத்தை கற்றுக் கொடுத்தோம், ஃபாஸ்டிங்கை கற்றுக் கொடுத்தோம். கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் காலத்தில் அமேன் அவங்களுக்கு ஒரு செமஸ்டர் வந்தது. எப்படிமான்னு சொன்னால் கண்ணீரோடு ஒரு சாட்சி சொல்கிறா, அமேன் சோத்திரம் கர்த்தர் ஆமேன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு, எல்லாவற்றிலும் நல்ல தேர்ச்சி அடைந்திருக்கிறேன், நான் முடிப்பேனான்னு சொல்லி நினச்ச நேரத்தில் இந்த 6 மாதம் இந்த முதல் செமஸ்டரை நல்லபடியாக என்னை பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சார் அண்ணே அப்படின்னு சொல்லி பண்ணார். இன்னும் ஃபாஸ்டிங்கை பற்றி இன்னும் ஜபங்கள் எல்லாம் குறித்து அதிகமாக ஃபோனில் உரையாடி அவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் எடுத்து காண்பித்து சில செய்திகள்லாம் அனுப்பி என்ன பண்ணேன், அவங்கள உருவாக்கிட்டே இருந்தோம். அந்த மகளுடைய குடும்பம் பேக்ரவுண்டு ஃபுல்லாக இந்து, தாய் தகப்பன் ஒருத்தரும் அந்த பைபிளை பார்த்துட்டாலே அவ்வளோதான், அப்படிப்பட்டதான ஒரு ஃபேமிலி. ஆனால் ஏசப்பாவை இந்த மகள் பிடிச்சு கொண்டா சொல்கிற காரியத்தை அப்படியே செய்து கொண்டிருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா,
கர்த்தர் அந்த மகளுக்கு இதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதத்தை செய்கிறாருன்றது அந்த மகள் ருசி பார்த்துட்டு, என் படிப்பில் இவ்வளோ காரியத்தை செய்துட்டு இந்த 6 மாதம் காலத்தில் அந்த மகள் அனுப்புகிற மெசேஜை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கிலீஷ்லேயே அனுப்ப தொடங்கிட்டாங்க அந்த அம்மா. எப்படி இங்கிலீஷ்லேயே அனுப்புகிறாங்க, அண்ணே எப்படி இருக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் அனுப்புனா எப்படி இருக்கும், நல்ல ஒரு கிராமட்டிக்கலாக அனுப்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனுப்ப தொடங்கிட்டாங்க அந்த மக. யோசித்தேன், ஆண்டவர் பாரு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மகள் அப்படியே தொடர்ந்து பண்ணும் பொழுது அந்த மகளுக்கு ஒரு ஆசை, எனக்கு ஆண்டவர் இவ்வளோ சேஞ்சை கொடுக்குறாரு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அண்ணே, எங்கள் அப்பா அம்மா எப்படி எங்கள் அண்ணன் முழுவதுமாக ஏசப்பாவை ரட்சிக்கப்படணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மகளுக்கு அந்த ஜெபத்தை குறித்து உபவாசத்தை குறித்து சொல்லி கொடுத்தேன். இந்த ஜெபம், அவங்களுக்கு ஜெப அறை எது தெரியுமா, பாத்ரூமில் தான் பண்ணுவாங்க, வேற எங்கேயும் பண்ண முடியாது. அவங்க அம்மாவாக இருக்கட்டும், சொந்த தாயாக இருக்கட்டும், அடித்து போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மக டேப்பை திறந்து விட்டுட்டு அந்த பாத்ரூம்லேயே அழுது ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அழுது, ஆண்டவரே எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அம்மாவை தொடுங்க, ஆண்டவரே எங்கள் அண்ணன் வந்து 24/7 குடிகாரன், குடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அந்த மகள் ஜெபிக்க தொடங்குறாங்க. உபவாசனா எப்படி தெரியுமா, அம்மா எனக்கு பசி இல்லை, எனக்கு நான் ஈவினிங்காக சாப்பிட்றேன், எனக்கு ஒரு மாதிரி உபசமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாண்ட சொல்லிட்டு அந்த நாள் முழுவதுமாக ஃபாஸ்டிங் இருந்து மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் மறைத்து வைத்திருந்த அந்த பைபிளை என்ன ஆயிடுச்சுன்னா எடுத்து திறந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறத அம்மா வெளியே போயிருக்கிறாங்கன்னு நினச்சி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டாங்க, பைபிளை கிழிச்சு போட்டுட்டாங்க அம்மா. அவங்க அம்மா எல்லாத்தை கிழிச்சு போட்டுட்டு சரியான அடி அடிச்சு, இனி நீ எங்கேயுமே போத்தவளை, யாரோ உனக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக என்ன பண்ணார், அவங்க தெரு வழியாக பாஸ்டர் போனாராம். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பாஸ்டர் போன பாஸ்டரை கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அடிச்சிருக்கிறார். என் பொண்ணு நீ என்னவோ பண்ணியிருக்கிற, பைபிள் உள்ளே வந்திருக்குது, என்னமோ அவள் பண்ணுறா, ஏதோ ஒரு சேஞ்ச் அவளுக்குள்ளே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பாஸ்டர் அடிச்சிருக்கிறார். அவங்க அண்ணனும் போயிட்டு சண்டை போட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மக அழுது கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இன்னும் உற்சாகப்படுத்தி, வேற ஒன்றுமே சொல்லலை, ஜெபம் பைபிள், ஆண்டவரோடு உறவாக இரு, அவளை மட்டும்தான் சொல்லி விட்டுது. பைபிளை குறித்து சில வசனங்களை சொல்லுவேன், அமேன், ஜெபத்தை குறித்து சொல்லுவேன், இவ்வளோதான். இதை வைத்து கொண்ட அந்த மகள் சோர்ந்து போகாம இன்னும் தன்னை அதிகமாக ஜெபிக்க தொடங்கினாங்க, முன்னிலும் அதிகமாக ஜெபிக்க தொடங்கினாங்க. பிரச்சனைகளை பார்த்துட்டு அப்படியே டவுன் ஆகிடுறாங்க சில பேர். அந்த மக அப்படி ஆகலை. ஒரு பேக்ரவுண்டு சரியில்லாத ஒரு பேக்ரவுண்டு தான், பிரச்சனையோடு இருக்கிற ஒரு பேக்ரவுண்டு தான். ஆனாலும் இந்த மகள் விசுவாசத்தை மாத்திரம் விடலை. அந்த மகளுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, எங்கள் அப்பா வெள்ளை ட்ரெஸ்ஸோட அமேன் சர்ச்சுக்கு வர்றதை பார்க்குறேன், நான் எங்கள் அம்மா சபைக்கு வர்றதை பார்க்குறேன், பைபிளை அமேன் கையில் வைத்து கொண்டு சபைக்கு வர்றதை நான் பார்க்குறேன், என் அண்ணன் குடியிலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு அங்கே வர்றதை நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த மகள் விசுவாச கண்களோடு அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தா. யார் முதல் பைபிள் கிழிச்சது? அம்மா. உஷாரா இருக்கிறீங்களே, பரவாயில்ல, கேட்குறீங்க. அவங்க அம்மாவை கர்த்தர் பிடிச்சாரு, ஸ்தோத்திரம். அவங்க அம்மாவை பிடிச்சி ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, அம்மேன் யாரோ சூனியை வைத்தது போல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோழி வந்து அறுத்து போட்டிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை கனவுல கண்டு இவங்களுக்கு பயம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மகளிடத்துல வந்து சொல்றா, எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸ், ஒரு கனவு வந்தது, இது என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மகள் இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பற்றி சொல்கிறா. அதுக்கு தாம்மா நான் சொன்னேன், இந்த ஏசப்பாவை நீ கொஞ்சம் நினச்சி பாரு, ஏசப்பா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நீ வாயை திறந்து நீ சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணுற வரைக்கும் அந்த அம்மா அமைதியாக இருந்தாங்களாம். ஜெபித்து முடித்த உடனே அது ஏதோ ஒரு காரியம் அந்த மகளுடைய இருதயத்தை விட்டு வெளியே சென்றதை அந்த மகள் உணர்ந்து, இப்போ அந்த மகளும் அவங்க அந்த அம்மாவும் 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவை வந்து பிடிச்சிட்டாரு. இப்போ 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அப்பாவும் அண்ணனும் பயங்கர எதிர்ப்பு, ஜபத்துக்கு, பைபிளுக்கு, ஆண்டவரை தேடுறதுக்கு பயங்கர எதிர்ப்பு. இப்போ எப்படா அவங்க அப்பா போவார்னு பார்ப்பாங்க, எப்படா அவங்க அண்ணன் போவார்னு பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் இணைஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உபவாசத்தை அந்த மகள் அந்த அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 2 பேரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றது. 2 பேருக்கு என்ன டார்கெட்னு சொன்னா, அவங்க அப்பா எப்படியாவது ரட்சிக்கப்படணும், அவங்க அண்ணன் எப்படினா ரட்சிக்கப்படணும்.
இந்த 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கிட்டாங்க. இந்த 2 பேர் இணைஞ்ச உடனே இன்னும் ஜெபம் பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. பாருங்க, அவங்க அண்ணன் இந்த மாலை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷம் தவறாமல் போடுவார். சார் வந்து அந்த மாலை போடுற அன்னைக்கு மாத்திரம்தான் குடிக்க மாட்டாராம், மற்ற நாள் எல்லாமே குடிப்பார் அவர். ஸோ அப்போ மட்டும்தான். ஸோ அடுத்த நாள் இன்னும் 3 டேஸில் போட போகிறாரு, அதில் போய் அதில் இணைஞ்சி அதை போட போகிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க அம்மாவும் மகளும் ஊக்கமாய் 2 பேருமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஜெபிக்க ஃபெய்த்தோடு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்க ஏதோ பண்ணுது. ஆமென், சோத்திரம். அடுத்த நாள் போகிறவன் முன்னாடி வந்து நின்று அந்த மகன் இப்போ அம்மாண்ட போகிறான். அம்மாவுடைய ஜெபம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு போல இருக்கு. இப்போ அம்மாண்ட போயிட்டு, அம்மா தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுதுமா, எனக்காக நீ எதனா பண்ண அப்படின்னு சொல்லும் போது, உனக்காக நான் இயேசுநாதர் தானே உனக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மகனை திருப்பி பைபிளை கொடுத்து கொஞ்சம் இதை படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சாங்களாம். நீ இதை படி, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் வேணா பாரு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்களாம். படித்தவனுடைய வாழ்க்கையில் குடிவெறியின் ஆவி வெளியேறினது. அல்லேலூயா. குடிவெறியின் ஆவின் வெளியேறினது. இப்போ மகன் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா மீசக்காரர், அவரை பார்த்துருக்குறோம் நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு. அவர் நல்ல மீசக்கார், பயங்கரமாக இருப்பார் பார்த்தா. அப்படிப்பட்ட மனுஷன் இப்போது இந்த சகோதரன் என்ன பண்ணுறான், அந்த வாலிபன் அவங்க அப்பா எப்படா வெளியே போவார்னு பார்த்துட்டு பைபிளும் கையுமா வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பைபிள் எடுத்து பக்கமாக அதிகாரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு மாற்றம்! ஒரு மகள் ஆரம்பித்த அந்த ஜெபம், விசுவாச ஜெபம் அம்மாவை ரட்சித்தது, 2வது அவங்க மகனை ரட்சித்தது. எல்லாவற்றையும் குடி பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். 3 பேர். அப்புறம் கடைசியாக யார் இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்களேன். அப்பா யார்? ஒரு காலத்தில் தெருவில் போகிற பாஸ்டரை அடித்தவர். இப்படி இவங்க 3 பேரும் சேர்ந்து அப்பாக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவங்க அப்பாவை தொடுறாரு. வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு சம்பவம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் இவங்க 3 பேர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? அம்மா, பையன், பொண்ணு 3 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாஸ்டரை கையில் பிடிச்சி உள்ள தரன்னு கூப்பிட்டு வராராம். யாரு? அப்பா. இப்போ 3 பேரும் போய் விழுறாங்க அவங்க அப்பா காலில். யார்? அம்மா எல்லாம் தயவு செய்து விட்டுருங்க, அந்த பாஸ்டர் என்னங்க பண்ணாரு, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இவர் காலை பிடிச்சி அழுவும் போது எல்லாம் எழுந்துருங்க, பாஸ்டருக்கு போய் காஃபி எடுத்துனுவாங்கன்றாராம். என்னையா இது ஆச்சரியமா இருக்கு, காஃபி கேட்குறாரா? சரி என்ன இதுன்னு தெரியலையேன்னு சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாராம், வெளியே நின்று கொண்டு என் பிரச்சனைகளை நான் சொல்லி அழுதேன், நமக்காக ஜெபிக்க தான் இந்த பாஸ்டர் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆமென், சோத்திரம். அவரும் அந்த ஜெபத்தின் பிறகு ஒப்பு கொடுத்து இந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முழு குடும்பம். ஒரு மகளுங்க, ஒரு வாலிப மக கர்த்தரை பற்றி கொண்டது நிமித்தம், கர்த்தர் ஏதாவது ஒரு இந்து பேக்ரவுண்டில் எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்ட மக ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க சரியான இடம் கிடையாது, ஜெபிக்க சரியான சூழ்நிலை கிடையாது, அதையும் மீறி 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 ஜெபித்த மகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பை, அந்த முழு குடும்பத்தை ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அந்த மக கல்யாணம் ஆயிடுச்சு. யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? ஒரு பாஸ்டருடைய மகனை கல்யாணம் பண்ணி ஊழியத்தில் கர்த்தர் அந்த மகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நல்ல குழந்தை பிறந்திருக்குது, இன்றைக்கும் சாட்சியாய் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆமேன். அந்த குடும்பம் இன்றைக்கு சாதாரணம் கிடையாது. அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த அம்மா வழி நடத்துகிறாங்க. வாலிபர்களை வாலிபத்தில், ஆமேன், வாலிபனாக இருக்கிறார் அந்த சகோதரன், அந்த வாலிபராக இருக்கிற அந்த கூட்டத்தையே ஆண்டவருக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறாரு. இப்போ ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாப்புல அந்த சகோதரன். ஹல்லேலூயா. அந்த ஏரியாவில் ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாப்புல. எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த அவங்க அப்பா தான் போய் முன்ன நின்று நடத்துறது. இன்ன மாதிரியான மாற்றம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன விதை தான். ஹல்லேலூயா. அந்த மகளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை சும்மா இல்லை, அது பயங்கரமாய் வளர்ந்து கனி கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் அவ சொன்னா, ஆமென், வா கர்த்தருக்காக வா, நம்ம தானியத்துக்கு போவோம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார்.
நமக்காக ஒரு காரியத்தை செய்வார்னு தான் சொன்னா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களில் பயங்கரமே உண்டாச்சாம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. சாதாரண காரியத்தை ஆண்டவர் செய்யல, பெரிய காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்து, இந்த ஆயுததாரி மூலியமா இதெல்லாம் நடந்ததா, யோனத்தான் மூலியமா இதெல்லாம் நடந்ததா என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அங்க பயன்படுத்தினாருங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த வாலிப நாட்களில நிச்சயமாய் சொல்றேன், ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கும், எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. பை ஃபெய்த், ஃபெய்த்தோட, விசுவாசத்தோட நீங்க எடுத்து வைங்க. ஆண்டவருக்கு ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த ஆயுததாரி ஒன்றுமே கேட்கல, என்ன நடக்கும் எதுவுமே கேட்கல, வெப்பன்ஸ் இல்லை கையில, ஆனாலும் எடுத்து வைத்தான். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாருங்க. அல்லேலூயா. நினைச்சு பார்க்க முடியாததை செய்தாரு. இன்னைக்கு வாலிப பெண்களா நாங்க இருக்கிறோம், எங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு சொல்லப்பட்டதான வார்த்தைகள் அப்படி கீழ்ப்படிங்க. ஆண்டவரே நான் அவைலபிளாக இருக்கிறேன், சூழ்நிலையை நான் பார்க்கல, என்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுடைய கமாண்ட்மெண்ட்ஸை நான் மதிக்க விரும்புகிறேன், நான் உங்களுடைய நேசிக்கிறேன், அதனால் உங்கள் கற்பனைகளை நான் அதன்படி நான் நடக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். கடைசியாக விசுவாசத்தோடு எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருங்க. உங்கள் தாளந்துகளை செயல்படுத்தி கொண்டே இருங்க. அந்த தாளந்துகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். கை தட்டுறதா, ஜெபிக்கிறதா, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒரு தாளந்தாண்டு கொடுத்திருக்கிறாரா, அதை வைத்து பெரிய பயங்கரங்களை, தாக்கங்களை உண்டாக்க, ஒரு வேர்ல்டு ஷேக்கர்களாக உங்களை உண்டாக்க கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக வாலிப கூட்டங்களில் நான் சென்றது உண்டு, அநேக அனாயிண்டிங் மீட்டிங்கில் கொண்டு போனது உண்டு. அந்த இடத்தெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வாலிபர்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். எப்படி ஆண்டவரே இதெல்லாம் சொன்னா, ஒரு முள்ளால தான் இன்னொரு இடத்த ஆண்டவர் எடுக்க முடியும். ஆமென், சோத்திரம். அப்படி கர்த்தர் ஒரு வாலிபர்களை கொண்டு அநேகரை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. ஆண்டவரே ஒன்றே ஒன்று தான், நான் அவைலபிளாக இருக்கேன்ப்பா. ஆண்டவரே நான் சூழ்நிலையை பார்க்காம நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். மூன்றாவது, உங்களுடைய வசனத்தை நான் அப்படியே கை கொள்ள விரும்புகிறேன். அமேன், சோத்திரம். இதை மாத்திரம் சொல்லுங்க. ரெண்டாவது, நான் ஃபெய்த்தாக இருக்கிறேன்ப்பா, நான் ஃபெய்த்தாக இருக்க விரும்புகிறேன். அந்த விசுவாசத்தின் ஆவியை என் மேலே ஊற்றுங்க. என்னுடைய படிப்பு சம்பந்தத்தில் கூட நான் விசுவாசத்தோடு நான் படிக்க உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், என் குடும்பங்களில் பெரிய காரியத்தை செய்வார். இந்த விசுவாசத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழும்புங்க, நீங்கள் வாங்க கர்த்தருக்காக. கர்த்தர் உங்களுக்காக தான் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கொஞ்சம் எழுந்திருக்கலாமே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே எனக்காக நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா கண்களை மூடி கொஞ்சம் ஒப்பு கொடுங்களேன். கொஞ்சம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லா வாலிபர்கள் கொஞ்சம் தயவாக நான் கேட்குறேன், அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நன்றியோடு நான் துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே வாலிபர்களை பயன்படுத்தும்படியாய் எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்களை கொண்டு, இந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்கள், தெருக்களில் இருக்கிற வாலிபர்கள், காலேஜில் இருக்கிற வாலிபர்கள், ஆண்டவரே ஸ்கூலில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இழுக்கிறதான ஒரு கருவிகளாய் இவர்களை நீர் மாற்றதான் வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆயுததாரியை நீர் பயன்படுத்தினது உண்மை என்று சொன்னால், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெயர் தெரியாத ஒருவனை நீர் பயன்படுத்தினது உண்மை என்றால், இன்றைக்கும் நின்று கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் தயாராக இருக்கிறாங்க, இவங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க தகப்பனே. எல்லா கண்களை மூடி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு பிரேயர் பண்ணுங்களாம் பார்க்கலாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு கண்ணை மூடி நீங்க பர்சனலா ஒரு சின்ன ஒரு நிமிடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை கீழ்ப்படிய வைப்பீராக, அதற்கான ஒரு கிருபை என் மேல இறங்கட்டும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை உம்முடைய கரத்துல மாத்திரம் எடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தை என்னை விட்டு எடுத்து போடாம இருங்க தகப்பனே. ஆண்டவரே என் வாலிப பருவத்தை நீர் நேர்த்தியாய் நடத்த உம்மால் மாத்திரம் தான் முடியும். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையை நீங்க ஷேப் பண்ண முடியும் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையை அழகாக்க முடியும் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் என்னை பயன்படுத்த முடியும் ஆண்டவரே. நீங்க
நீங்க மட்டும்தான் எந்த ஒரு தீமையில நான் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் என்மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை என்மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் என்மேல் இறங்கட்டும் ஐயா. ஓ ரபாலா சாந்தா ரபா ரக்கா தீரபாலா காரியா. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே அந்த அபிஷேகம் என்மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிபர்களாய் காணப்பட்ட சீஷர்கள் மேல இறங்கின அபிஷேகம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பலமாய் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆயுததாரியை நீர் பயன்படுத்தினது போல, இந்த 2 பேரை கொண்டு பயன்படுத்தினது போல கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவர் ரட்சிக்க உமக்கு தடை இல்லை. கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார் என்பதை ஆழ் மனதில் பதியும்படியாக இருதயத்தில் கல்வெட்டை போல நீர் எழுத வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசுவாச வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுதினம் ஆண்டவரே அப்பா இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சத்தத்தை கேட்கிற சாமுவேல்களாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ அடியேன் என்று ஒப்பு கொடுத்த ஏசாயாக்களாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன மரியாள்களை போல இவர்களை நீர் மாற்ற வேண்டுமாய். இவர்கள் மேல தேவையான அபிஷேகம் ஆண்டவரே, தேவையான கிருபைகள், தேவையான தாளந்துக்கான அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல இறங்க செய்வீராக. இந்த வாலிப பருவத்தில் எந்த சத்ருவும் ஆண்டவரே அப்பா இவர்களை வழிமறித்து வேற திசையில இவர்கள் கொண்டு போகாதபடி ரத்தத்தின் வளையத்துக்குள்ள இவர்களை வைக்கிற ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு பிரேயர் லைஃப் இவர்களுக்கு நீர் தருவீராக. ஒரு ரொட்டீன் பிரேயர் லைஃபை தருவீராக. உயிரே போனாலும் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன், உயிரே போனாலும் இந்த பவுண்டரியை நான் தாண்ட மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூத் மீட்டிங் ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலமாய் அநேக வாலிபர்களை நீர் கொண்டு வருவீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆண்டவரே. இந்த சபையில ஒரு வாலிப சேனையை நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே அப்பா அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் எசேக்கியேலை கொண்டு போனது வாலிபர்களை அவனை போல எழுப்புவதற்காக, ஒரு சேனை அவனை போல நிற்க செய்வதற்காக கொண்டு போனீரே ஆண்டவரே. அது போல இவர்களை நீர் எழுப்பி இவர்களை நீர் பயன்படுத்தி இவர்களை ஆண்டவரை மறித்து போயிருக்கிற வாலிபர்களை உயரடைய செய்கிற ஒரு அபிஷேக துண்டுகளாய் ஆண்டவரே நடபடிகளாய் இவர்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் நடத்தும், வழி நடத்தும். ஒவ்வொரு வாலிபர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை அடையாளமாய் நாங்கள் ஆண்டவரை போடுகிறோம் ஆண்டவர். இவர்கள் மூலமாய் நீர் செய்ய போகிற காரியம் பெரிதாய் இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.